கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். இந்த காலை வேளை தியானத்திற்காய் சங்கீதம் 20வது சங்கீதம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, மேன்மை பாராட்டுகிறதை குறித்து இந்த வசன பகுதியிலே சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான். ஆமே, 2 காரியங்களை இந்த இடத்துல குறிப்பிடுகிறான். ஒரு சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை குறித்து சொல்லுகிறான். இன்னொரு கூட்டம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிற ஒரு பிரிவை குறித்து சொல்லுகிறான். இதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, தங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் தங்கள் செல்வங்களை தங்கள் காரியங்களை குறித்தெல்லாம் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று அடுத்த வசனத்திலே குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு தங்கள் அழகை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு, தங்கள் கல்வியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு, தங்கள் செல்வங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு, தங்கள் பதவியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு, தங்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் உண்டு. ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறதல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஏனால் அவர் ஒருவர் தான் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர்தான் நம்மை தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு தான் நாம் துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால மட்டும்தான் இந்த பூமியிலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலத்தினால் அல்ல நாம் இந்த பூமியில இருக்கிறது. அவருடைய கிருபையினாலும் தயவினாலும் மட்டுமே நாம் இந்த பூமியிலே இந்த நாளிலும் ஜீவனோடு இருக்கிறோம். ஆகவே மேன்மை பாராட்டுதல் என்பது அது கர்த்தருக்குரியது. யார் ஒருவர் கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறார்களோ அவர்களை அவர் நிமிர செய்வார், எழுந்து நிற்க செய்வார், அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவதை விட்டுவிட்டு கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாய், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணப்படுவோம். அது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கண்களை விடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டிய கிருபை தாரும். அநேக நேரங்களிலே எங்கள் அறிவை, எங்கள் செல்வங்களை, எங்களுடைய பதவிகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டினது உண்டு. ஆனால் கர்த்தர் தயவாய் மன்னித்து எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை மாத்திரம் நாங்கள் மேன்மை பாராட்ட கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அப்பா, உங்களுடைய கிருபையினாலதான் நாங்க இந்த பூமியில நிலை நிற்பதும் நிர்மூலமாதிருப்பதும் உடைய சுத்த கிருபை அல்லவோ. ஆகவே ஆண்டவரை உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். உடைய நாம மாத்திரம் ஆண்டவரே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த டிவோஷன் வார்த்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, சரீர சுகபலத்தை கொடுங்க, தீர்க்க ஆயுசை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நம்முடைய பிள்ளைகளை காத்து நடத்தட்டும். ஜெபித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.